இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. குப்பரை படத்து கிடக்காம எல்லாரும் ஒளிம்பி வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் மாங்கட்டி கிடக்கு, விழுதை நடி கிடக்கு. மூன்று வாரம் இனிய பொழுதுல சந்திப்போம். ஓகே பாய். வண்டிக்காய் வத்தல் பாபம் நல்லா இருக்கும். வணக்கம். இன்றைக்கு விவாகா ஜெர்மனில் ஒபோசனில் நடக்குது. அதுக்கு தான் வந்திருக்கிறேன். கல்யாணம் கட்டுறாக்கள் இல்லாட்டி இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகிற பிளான் நீங்கள் வச்சுருந்தாலும் இங்கே வந்து ஒரு இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷன் எப்படி நீங்கள் எல்லாம் வடிவாக கல்யாணம் செய்யலாம்ன்றதை இங்கே ஒரு இதில் எல்லாம் உங்களுக்கு நேரவே கண்டு அவையோட நீங்கள் நேரமாக கதைச்சி அவைய உங்களோட கல்யாண வீட்டுக்கு இன்வைட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹெந்தி போடுறது மற்றது மாலைகள் டெக்கரேஷன் அதுகளை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்து பார்த்து வடிவாக உங்களுக்கு கண் முன்னால் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இப்போ இதில் டெக்கரேஷனுகள் மேக்கப்புகள் எல்லாமே ஒரு கல்யாண வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ விதம் வீடியோ ஃபோட்டோகிராஃபர் எல்லாருமே இங்கே வருவினம். வாங்க எல்லாரையும் போய் சந்திக்கலாம். வணக்கம். நல்லா போகுது. முதல்ல ஹவுஸ்ஃபுல் ஆக்கியிருக்கிறோம். ஜெர்மனில் 37 வெண்டோஸ் 21 ஆர்டிஸ்ட் ஆக்கள் இருக்கிறோம். ஆக மொத்தம் 62 பேர் இங்கே ஃபுல்லாக நிற்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நடக்கும்னு நினைக்கிறேன். வந்து பாருங்க உங்களோட ஷோவை. Ja, früher sogar.
சுவிஸ்லேருந்து இங்கே விவாக்கு வந்திருக்கிறேன். விவா வந்து ஒரு டட்டு அடிக்கிறதும் வேறு என்ன உங்களுக்கு திறமை இருக்குன்னையும் அதே கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த டட்டுவை பார்க்க எனக்கே அடிக்கணும் போல இருக்குது. டட்டு அடிக்கலாம், ஆனால் சுவிஸில் தான் இருக்கிறா. நீங்கள் அவளோட தொடர்பு கொண்டு இந்த இது மூலம் நீங்களும் செய்யலாம். இப்போ இவ எப்படி இந்த டட்டு இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிறா, எப்படி இந்த ஆர்வம் வந்தது, எப்படி செய்தவான்னு கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். என் பேர் நீரோ, த்ரிஷூல் ஆர்டிஸ்ட்லேருந்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்தோம் நாங்கள் விவாகாவுக்கு. ஸோ தெத்து குத்துறேன். நீங்கள் 1.5 வருஷத்துக்கு முதல் சும்மா எனக்கு பிடிக்கும் தெத்து குத்துறது. ஸோ நான் இப்போ 1.5 வருஷத்துக்கு முதல் சும்மா செஞ்சு பார்ப்போம் என்று தொடங்கினான். இப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் வந்து அந்த ஆர்ட் இப்போ சின்ன வயசுலேருந்து நான் கீறுறேன் நான். ஸோ அதால் நான் தெத்து குத்த தொடங்கினான். நானாக தான் அவை பெரிய சப்போர்ட். ஃபேமிலி தான். இப்போ அம்மா அப்பா அக்கா இல்லாட்டி நான் இப்போ இவ்வளோத்துக்கு நான் வந்துருக்க மாட்டேன். அவை தான் எல்லாம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி இப்போ கூட என்னோட இங்கே சுவிஸ்ல இருந்து இங்கே ஜெர்மனிக்கு வந்ததாண்டா அவை தான். அதை விட இங்கே முன்னுக்கு நின்று அவை தான் தேடி கண்டுபிடிச்சி எல்லாரோடையும் கதைச்சி செய்வீனேன். அப்போ எனக்கு க்ளீனிங் கூட ஹெல்ப் பண்ணுவேன். நான் தொடங்கிட்டேன்டா. ஸோ அவை இல்லாட்டி நான் இப்போ இங்கே இப்போ இப்படி குத்த இயலாது. அப்பா இப்போ நாங்கள் வந்து பொம்பளை பிள்ளைகள் தட்டு குத்தக்கூடாது அப்படி என்ற ஒரு கலாச்சாரம் இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு தொழிலாக செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அது எங்களோட ஊர் ஆள் புங்குடுதீவில் இருந்து எங்களோட சொந்தம். எனக்கே தெரியாது இப்போ வந்த இடத்துல கழிச்சது. அப்போ எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க இங்கே சமுதாயத்தோடு நீங்கள் இதை எப்படி இதான்றீங்க? பிள்ளைகள் என்ன விரும்பினோமோ அந்த உறவு கூட ஒன்றா கட்டாயம் உண்டா. நாங்கள் இந்த வாழ்கிற நாடு ஐரோப்பியன் நாட்டில் பிள்ளைகள் என்ன விரும்பினோமோ அதில் அந்த ரோட்டில் ஒன்று உண்டா அது வாழ்க்கையை வச்சு கொள்ளணும். இதே திணிக்கிறதே இல்லைங்க பிள்ளைகளுக்கு. அவைக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் விட வேண்டியான். ஏன்னால் நாங்கள் வாழ்கிற இடம் அப்படியா இருக்கிறோம். அதுக்காக திணிச்சு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அவையிலும் மைண்டு எப்படி இப்படி போகுதோ அதில் விட்டு கொண்டு இருக்க வேண்டியான். பெற்றோருக்கு ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா எல்லாரும் இப்படி செய்ய மாட்டேன். இல்லை கதை கற்பினோம் அதை பற்றி. நான் அதை பற்றி யோசிக்கிறே இல்லை. அவருக்கு என்ன விரும்ப செய்ய வேண்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்படி எல்லா பெற்றாரும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏனெண்டா இங்கே வந்து வெளிநாட்டில் எப்படி வாழணும்னு பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லித்தரோம். நாங்கள் ஊர் நினைவிலே இன்னும் இருக்கிறோம். என்ன அப்போ நாங்கள் வந்து இங்கே ஊர் இதுகளை விட்டு கொடுக்காம சில பிள்ளைகள் எல்லாம் தமிழ் படிக்கணும் எல்லாம் செய்யணும். ஆனால் இங்கே நாட்டுக்கும் எங்களோட பிள்ளைகளை கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும்னா எல்லாம் நினைக்கிறோம். காரணம் சொன்னால் நாங்கள் ஊர் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை ஒரு விஷயம். அதுக்கு கலைச்சர் எங்களுடைய சமுதாயங்கள் சமுதாயங்கள் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சின்ன சொல்லி கொடுத்துரும். எப்படி நடக்கணும் இப்படி வரணும்னு அது தெரியும். ஆனால் அவையிற தொழில் அவையிற வாழ்க்கைகள் படிப்புகள் என்னென்ன செய்கிறது நாங்கள் நினைக்கிறாரு. அதாவது எங்களுடைய கலைச்சனை அது தெரியும். எப்படி வாழணும் இப்படி இருக்கணும். அதை விட்டது கூடுதலாக அவர் தெரியும். அப்பா இப்போ என்ன விரும்புகிறேன் பிள்ளைகளுக்கு. அதான் அது நான் கூடுதலாக பார்த்துக்கிறோம். சுவிஸில் கூடுதலான தமிழ் படிப்பிக்கிறதுல இருந்து எல்லாமே கூடுதலாக யூரோப்பாலே இருக்கணும் கூட கனடா எல்லா இடத்துலையும் கூடுதலாக நான் சுவிஸில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் அதுகள் செய்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். அதாவது சுவிஸில் வந்து நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை இப்படியும் சின்னலேயே படிப்போம். அப்படின்றது காரணம் வந்து அவைக்கு நாங்கள் இப்படி ஒரு சமுதாயம் இப்படி நடக்கணும் இப்படி இருக்கணும் அன்பு பாசமாக இருக்கணும். என்றது எங்களுடைய கலாச்சாரம் இப்படி சாமதியோடு கல்யாணோடு இப்படி நடக்கணும் இப்படி செய்யணும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும் நாங்கள். அது மட்டும் முக்கியம். மற்றது அவையை வந்து நாங்கள் இல்லாத இப்படி எங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றணும் தொடர்ந்து கொண்டு போகணும். பெங்களோட நின்று போகாமல் தொடர்ந்து எங்களை பிள்ளைங்களை அப்படி நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். கட்டாயம் அதில் செய்யணுன்றதுக்காக அதில் நாங்கள் சொல்லிப்போம். இப்படி தான் நடக்கணுன்றது இப்படி தான் இருக்கணும் இப்படி போகணும். அதுக்காக வேண்டி அந்த அவைய தொழில்கள் அவைய படிப்புகள் நாங்கள் இதுதான் டாக்டர் படிக்க இன்ஜினியர் படிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிற கஷ்டம். அந்த அவைக்கு ஒரு என்ன தோணுதோ அதை விட வேண்டியேன். பட் அவள் வந்து தனிப்பட்ட இது வந்து தத்து கொடுத்துறது தனியாக வேலை இல்லை. பிளேட்டில் பேசுகிறா சுவிஸில் பேசுகிறா. இது டெம்பரியாக தான் செய்கிறா. இது தான் செய்யும். ஒரு இது ஒரு வந்து ஒரு சும்மா ஒரு அவட ஒரு ஹாபியாக செய்கிறா. அவள் வேலை வந்து சுவிஸில் பேசுகிறா. அவள் தாய் தான் செய்கிறா. இப்போ மற்ற வைஃப் வந்து அவங்ககிட்ட அவள் வந்து ஒரு அல்ட்ராசவுண்டில் பேசுகிறா. வீட்டில் இருந்து இந்த மாலையில் செய்வாள். வைஃப் இது வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு மாலைகள் பார்த்தா தெரியும். இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்குது. இந்த மாலைகள் வந்து கூடுதலாக இந்தியாவிலலாம் இறக்குமதி செய்யணும். இங்கே வந்து சுவிஸ்லேயே செய்கிறா அம்மா. அவள் என்னென்று செய்கிறா என்னென்று ஆர்வம் வந்து பிரியா இல்லை டைம் உள்ள நேரம் இது செய்வேன். இது வந்து ஆர்வம் வந்து யூடியூப் அதில் பார்த்து தான் ஆர்வம் வந்தது. ஃப்ரீயான டைமில் செஞ்சு
இவன் மண்ணில் களிமண்ணில் அந்த தெரக்கொத்தான்னு சொல்கிற தெரக்கொத்தா அதில் செய்ய ஒரு மாலை செய்ய எவ்வளோ நேரம் எடுக்குது? ஒரு மாலை செய்கிறதுக்கு ஒரு 3 நாள் பிடிக்கும். அது செய்து காய வச்சு அதை வந்து அங்கே நெருப்பில் செய்வீங்க. இது நான் வந்து ஓவனில் வச்சு எடுப்பேன். ஓவனில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் கலர் பண்ணணும். 3-4 நாள் பிடிக்கும். கூட வேலையோ. இதெல்லாம் இந்தியாவிலேருந்து தான் எடுப்பிச்சேன். இந்தியாவிலேருந்தோ எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் எடுப்பிச்சேன். வாழ்த்துக்கள். எல்லாரும் வெங்கட ஊர் ஆக்களை சந்தித்ததும் பெரிய சந்தோஷம். பாருங்க வண்டிக்காய் வத்தல் பாபம். நல்லா இருக்கும். பக்கெட்டை பாபம் வேண்டலாமா? வண்டிக்காய் வத்தல். நாங்கள் ஜெர்மனி ஒஸ்னோபர்க்லேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் கடையின் பேர் கேஜி இம்போர்ட்டர்ஸ். நாங்கள் இப்போ ஒரு 25 வருஷமாக அந்த புடவை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், முதல் பயணம் வந்திருக்கிறோம். வணக்கம், என் பேர் மாயா. நாங்கள் டாட்மோண்ட் கஸ்டமர் ப்ரௌக்ஸ்லேருந்து வரோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் விவாக ஜெர்மனியில் நான் செய்கிறது. நாங்கள் வந்து ஸ்மோக் செய்கிறோம், லெஹெங்காஸ் குர்தாஸ் எல்லாம் விற்கிறோம். தேங்க்யூ. நாங்கள் 2021 தொடங்கினது. இப்போ வரைக்கும் நாங்கள் செய்கிறோம். இப்போ லெஹெங்காஸ் குர்தா வந்து போன வருஷம் தொடங்கினது. சாப்பாடு ரெடி. பிரியாணி என்ன விலையா? இது இருக்கு, பானிபூரி இருக்கு. எனக்கு 19 வயசு. இதை தான் நான் முதலாம் தரம் செஞ்சுருக்கிறேன். முதலாவது ஈவெண்ட். என்ன ஈவெண்ட் என்றாலும் வெட்டிங், பர்த்டே, அனிவர்சரி என்ன என்றாலும் கேக்கெல்லாம் அடித்து கொடுப்பேன். எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. என் பேர் பேக்கு டிஜே ஆன் இன்ஸ்டாகிராம். எல்லாருக்கும் இன்றைக்கு உபவாசனில் விவாவாவில் வந்து ப்ரோக்ராம்ஸ்கள் நடக்குது. அதாவது மாடல் ஷோ, சாரீஸ், மற்ற விதமான சாப்பாடுகள், நந்தீஸ் உணவகம் எல்லாத்துலேயும் நல்ல சுட சுட நல்ல சுவையான சாப்பாடெல்லாம் இருக்குது. எல்லோரும் வாங்கொட்டிக்கிடக்கு. நல்ல விதமான ஐட்டம்ஸில் சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிடலாம். எல்லோரும் வாங்கும். அந்த மாதிரி இருக்குது. வேறு என்ன பாட்டு சத்தம் பண்ணா கதறது. அதனுடைய நாங்கள் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குதோ தெரியல. வேறு நட்டு கிடக்கு. எல்லோரும் ஓசனுக்கு வாங்க, சாப்பிடுவாங்க. நல்ல சாரி விதவிதமாக இருக்குது. சமுத்ரா சாரீஸ் விளங்குது. சமுத்ரா சாரீஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. வாங்க. 3 சாரீஸ் எடுத்தால் 100 யூரோ. 3 சாரீஸ் எடுத்தால் 100 யூரோ. சுற்றி சுற்றி நீங்கள் பார்க்கலாம். நிறைய கடைகள் போட்டிருக்கு. எல்லோரும் டைம் இருக்கிறார்கள். வாங்க.
இன்றைக்கு காந்தா சமுத்ரா சாரீஸ் விளங்கிச்சு. சமுத்ரா சாரீஸ்ட்டு நீங்கள் தொடர்ந்து வாங்கலாம். அந்த 3 சாரீஸ் வந்து 100 ரூபாய். இப்போ வந்து மலிவு விற்பனை வந்து 3 சாரீஸ் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்களா. ஆனபடினால எல்லோரும் வாங்குவோம். வந்து நல்ல வடிவான மயில் சாரிகள் இருக்குது, நல்ல வடிவான அதாவது நல்ல ரோசஸ்கள் விதவிதமான சாரிகள் இருக்குது, பார்த்து எடுக்கலாம். எல்லோரும் வாங்குவோம், என்ஜாய் பண்ணுங்க. சனியும் ஞாயிறும் காலமாக வந்து 10 மணிக்கு தொடங்கினா பின்னேரம் 7 மணியோட எல்லாம் முடியும். எல்லோரும் வாங்க. இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. குப்பரை படத்து கிடக்காமல் எல்லோரும் ஒளிம்பி வாங்க. வந்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லோரும் வாங்கட்டி கிடக்கு பொழுது நடி கிடக்கு. 3 வாரம் இனிய பொழுதில் சந்திப்போம். ஓகே பாய். இல்லை இல்லை, நான் வீடியோ எடுத்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, நன்றி. உண்மையான பேர் என்னுடைய உண்மையான பேர் வந்து ஜென்சி. ஜென்சி 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 அக்கா. எல்லாருக்கும் தெரியும் ஜான்சி அக்கா. எனக்கு என்ன தான் பேர் தெரியுது. வாழ்த்துக்கு இது எழுத 1/2 மணி நேரம் முடிச்சு வடிவார். இப்படியா? ஓகே ஓகே. தட்டு அடிக்க பயமா இருக்கு. இது அடிப்போம். கல்யாணம் செய்கிறாங்களே வா அப்படிங்கோ தெனாக்கு அந்த மாதிரி பொறுமையாக எல்லாம் செய்வா. நல்ல வடிவாக செய்திருக்கிறேன். நன்றி. கல்யாணம் கட்டுறவே வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுங்க. பொறுமையாக செய்கிற பாருங்க. அவ்வளோ வடிவாக செய்திருக்கிறீங்க. நன்றி, வணக்கம். வடிவாக இருக்குது. சும்மா 5 நிமிஷத்தில் சும்மா போட்டு பாருங்க. 5 நிமிஷம் தெரியல, 3 நிமிஷம் இருக்கும். வடிவாக இருக்குது. நன்றி நன்றி. நீங்கள் உங்களோட கல்யாணத்துக்கு இந்த கேக் ஆர்டர் வேணுமென்னா இவன்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். எங்களோட பேர் வாண்டா பாய்ஸ். நாங்கள் ஒயிட்டாக சர்வீஸ் செய்கிறோம். அதுக்கும் கூட நாங்கள் வாண்டா பா செய்கிறோம், ஒரு கேண்டி பா மாதிரி. இது டோனட்ஸ், அது ஸ்வீட்ஸ் எல்லாம், சாக்லேட் எல்லாம் நாங்கள் விற்கிறோம். இன்ட்ரெஸ்டாக புக் பண்ணுங்க. நாங்கள் சோஸில் இருந்து வரோம். நாங்கள் டிசைர்ஸ் எல்லாம் செய்கிறோம், க்ரீமோடு குக்கீஸோடு, ட்ரிங்க்ஸும் எல்லாம் செய்கிறோம். ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாங்கள் ஒயிட்டாக சர்வீஸ் செய்கிறோம். அந்த பலரம் ஃபர்டைன் டஸ்ட்பின் எல்லாம் ஒதுக்குறது, அந்த மேசை எல்லாம் க்ளீனாக ஆக்குறது, அது நாங்கள் எல்லாம் செய்கிறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் புக் பண்ணுங்கள் எங்களை. காட்டினான் பாவக்காய், வெண்டிக்காய், பலாப்பழம், அப்புறம் உள்ளி சிப்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இல்லை சாப்பிட்டு பார்க்கலாம். சப்போஸ் நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா அவள் தாரா ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும். பாவக்காய் பாவக்காய் தானே இது வந்து பிலாப்பழம். ஆமாம், பிலாப்பழம் பண்ணுங்க. வாழைப்பழம், பிலாப்பழ சிப்ஸ் எல்லாம் நல்லா நான் இந்தியாவில் தேடி எடுத்தேன். நான் பிலாப்பழ சிப்ஸ் ஒன்று எடுக்கிறேன். பிலாப்பழ சிப்ஸ் இந்தியா சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. இந்தியாவனா கர்நாடகா. தமிழ் சொல்லுமா? தமிழில் தான் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இது என்ன, இது புதுசாக டெக்னாலஜி. இது புதுசாக டெக்னாலஜி கால் வேக்யூம் குக்கிங். இப்போ என்ன பண்ணுறதுனா, இந்த வெஜிடேபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம வேக்யூம் இட்டு அது குக் பண்ணணும். ஸோ normally you cook at home at 200 degrees centigrade. When you make a chips and something, you cook at 250 degrees centigrade. இங்கே தான் only 80 degrees centigrade. அதுக்கு என்ன வரும், எல்லா நியூட்ரிஷன் அப்படியே இருக்கும். இங்கே உள்ள பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ
So it keeps all nutrition as it is, and it is having a very less oil and fat content. ரொம்ப கடிமையாக இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றுமே ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, ஒன்றுமே சுகர் இல்லை, எல்லாம் நார்மல் தான் இருக்குது. இதான் புதுசாக டெக்னாலஜி. சிப்ஸ் வாங்குகிறோம். என்ன விலை மூண்டும்? என்ன விலை? 8.75. இதில் கிடக்குது என்ன ஒன்று வேணா நெதர்லாண்டில் வந்து இந்த சிப்ஸ்கள் எல்லாம் விற்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. விழாப்பழம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, பாவக்காவும் பிடிச்சிருக்கு, மற்றது வெண்டிக்காய் அது சூப்பராக இருக்குது. எல்லோரும் வேண்டி சாப்பிடலாம். வணக்கம். 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 உங்களோட இதை பற்றி சொல்லுங்கள். இது நாங்கள் டிஜிட்டல் வெட்டிங் இன்விடேஷன் கார்ட்ஸ் செய்கிறோம். இதில் டிசைன்ஸ் பாருங்க, விதவிதமாக டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்குறோம். இப்போ வரையும் ஆக்கள் எல்லாம் கார்ட் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறவ, வீடு வீடாக போய் கொடுக்குறவ. இப்போ எதிர்காலத்தில் கொஞ்சம் ஈஸியாக செய்கிறதுக்கு எல்லாம் டிஜிட்டலாக செய்யலாம். வாட்ஸ்அப் மூலமாக, இமெயில் மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பலாம். உங்களுக்கு விரும்பினமான டிசைன் செய்து கொடுப்போம். தமிழில், இங்கிலீஷ், ஆங்கில மொழியில். தமிழ் மொழி இதோட சேர்த்து நாங்கள் வெல்கம் போர்ட்ஸ், தேவையான இதில் எல்லாம் நாங்கள் செய்து தருவோம். பிரிண்டிங், எடிட்டிங், இன்விடேஷன் சம்பந்தமான இதில் எல்லாம் செய்து தருவோம். கல்யாண வீடு, சாமதி வீடு, சாரி செரமோனி, இது கோயிலில் செய்ய போகிறாங்க. இது சண்டை பிறந்த நாள் ஃபங்க்ஷன் எதுவும் செய்யலாம். நன்றி. 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 காதல் கலாச்சாரம் செய்கிற ஒரு இடம் தான் திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்துக்கான அனைத்து விஷயமும் கிடைக்கிற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவாகா. இதோட இது 3வது வருஷம். அசோசியேட் ஈவென்ட் பட்ஜெட், மீடியா ஸ்பான்சர் பார்த்தோம். நிறைய பேருக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது யோசிச்சோம் விவாகா என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படின்றது தான் நாங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது ரீசனே. இந்த வருடம் நீங்கள் ஜெர்மனில் பார்க்கும்போது அதுக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நிறைய வெண்டர்ஸ் வந்துட்டீங்க, நம்பி வந்துட்டீங்க. என்டர்டைன்மெண்ட் ஷோஸ் இருக்குது அண்ட் இன்டர்வியூஸும் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்போவுமே வந்துட்டு நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தோட தொடங்கும். அதனால் முதலாக அது வந்துட்டு குத்து விளக்கு ஏற்ற அந்த மங்களகரமான விழாவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கூலில் இருக்காங்க ஜெர்மனி மேலே ஒரு தனியாக ஒரு ரீட் இருக்குது. ரொம்ப ஒரு வாய்ப்பாக எனர்ஜியான ஒரு பீப்புள் தான் ஜெர்மனி பீப்புள் தான் எப்போவுமே. சரி, ஒரு டெஸ்ட் மாதிரி பார்க்கலாம். ஒரு சவுண்ட், யாராவது ஒரு கை தட்டி அப்படி ஒரு விசில் அப்படியான பக்கம் இல்லையா? இந்த பில்லுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க இல்லையா? அந்த வாய்ஸும் வேண்டாம். அதுவே உங்களுக்கு கனவாக தான் இருந்துச்சு. ஓகே,
மணியோட கதைச்சு மணி என்னோடையும் கதைச்சு நாங்கள் செஞ்சு ஓகே நாங்கள் செய்கிறோம்னு எல்லாம் கதைச்ச பிறகு தான் ஓகே நாங்கள் வந்த நாங்கள் அதாவது மணிக்கும் நன்றி ரங்கராஜ நேற்று கூப்பிட்டதுக்கு. ஸோ இன்றைக்கி ஏதாவது ஆஃபர் வச்சுருக்கீங்களா? இன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு 500 ரூபா நீங்கள் இலவசமாக எடுக்கலாம். ஏனென்றால் நீங்கள் இதே மாதிரி உடுப்பு நாங்கள் அம்மாவிற்கும் செஞ்சுருக்கோம். அது முதலாவது விஷயம். ரொம்ப ஆசைப்பட்ட எல்லாம் செய்வோம். செக் பண்ணலாமா? அவ்வளோதான் வேறு எதுவுமே காணும். சேலம் 2025 மூணாவது வருடம். அடுத்ததான் அவங்களுக்காக யார் வரப்போறாங்க? அடுத்ததாக மாடல் ஷோ கிளாமர் பை ரவி வேணுமா? அவங்க டீம் போல இருக்கு. எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. உங்கள் அப்பே டவுட் கேட்ட உடனே பக்கத்தில் நின்னாங்களே அப்படின்ற மாதிரி டவுட் ஆச்சு. ஓகே, அடுத்த மாடல் ஷோ கிளாமர் பை ரவி. Let's welcome our sponsor, Malaysia. அது நமக்கு வழியை காட்டும், நம்மை நம்பிக்கையால் நிரப்பும், நம்மை பற்றிய சில உணவு, தண்ணீர், காற்று மற்றும் பாதுகாப்பு. இது நம்மை வளர்க்கிறது மற்றும் வளர ஒரு இடத்தை வழங்குகிறது. பூமி நமக்கு உயிர் கொடுக்கும் தாய், தொடர்ந்து நம்மை சூழ்ந்து கொள்கிறது. பல உலக தருணங்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. சரி, உங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு ஓகே, ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் வெரி வெரி வளர்ந்து வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வாங்க பார்த்துங்க.
அளவு கரெக்டாக கிடச்சிருக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. பட் இந்த டீம் மறுபடியும் இந்த டீமுக்கு தான் வெற்றி தான். எப்படி இருக்குது? ஆக்சுவலாக அனிருத்துக்கு நான் தான் கீபோர்ட் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும்? தெரியும். இப்போ புரியுது ஏன் அப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ அடுத்ததான் கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்காக காஷ்மீர் அண்ட் லரிஷா. கரெக்டாக காஷ்மீர் அண்ட் லரிஷா அவங்களோட இப்போ கீபோர்ட் திங்ஸ் பார்க்க போகிறோம். வணக்கம். பெரிய ஷோரூம் பயணி ஃபோர்ஸ் கவர்மெண்ட் திறந்துருக்காங்க.
எப்பவும் போல ரொம்ப அழகாக அவங்கள வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகெயின் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இல்லையா சொல்லியிருக்காங்க. சார் அதுதான் அவங்களோட டான்ஸ் என்ன கை தட்டலாம் சும்மா பண்ணுங்க. கல்யாணத்துக்கு வர மாட்டேன் அப்போதே ஒருத்தர் சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா? யார் வச்சது பேரு? நாங்கள் பெரிய விஜய் ஃபேன்ஸ், அதனால ரோஸ்மெரி ஸ்குவாட். ஓ அவங்க அதே ரோஸ்மெரி வெரி குட். ஓகே ரொம்ப கோவப்பாக இருந்துச்சு. வேற லெவல் வாசகே அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கு. விவாஹா ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இதே மாதிரி மேலும் மேலும் நீங்கள் நிறைய ஈவெண்ட் செஞ்சுட்டு வரணும். அண்ட் ஜெர்மனியில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு என்னோட வணக்கம். அண்ட் see you guys tonight at Gilly. Thank you Banu. Thank you. Okay, so அடுத்ததாக மாடல் ஷோ RS ஃபேஷன் ஜெர்மனி. RS ஃபேஷன் ஜெர்மனி அவங்களுக்கு மாடல் ஷோ மறுபடியும் அதே தான். அவங்க வரும்போது கை கட்டினீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இவங்க மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? RS ஃபேஷன் ஜெர்மனி. ஃபஸ்ட் டைம் நாங்கள் விவாக பண்ணுறோம். விவாக கொடுத்தது ரொம்ப நன்றி. குறிப்பிட்ட கூப்பிட்டு உடனே அம்மா நோ சொன்னாங்க சொல்லிட்டு நாங்கள் வாரம் வந்தாங்க. நாங்கள் இங்கே வந்தது காரணம் என்ன சொன்னால், விவாகாவில் வந்து லோ பட்ஜெட்டில் எப்படி ஒரு வெட்டிங் நடந்து முடிக்கிறதுன்றது மெயினாக நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாரும் வெடிச்சு வெடிச்சுட்டு லண்டனுக்கு போய் உட்பட போயிடுவாங்க. அவங்க எல்லாம் போக ஃப்ளைட் டிக்கெட் காரணம் அவங்க வெடிங்க ஃபுல்லாகவே முடிச்சு கொடுக்கும். இதுதான் மீன். ஒரு 500 ஒரு 1000 அவங்க வெடிங் எல்லா ஸ்டேட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைமில் எவ்வளோ பேருக்கு முன்னாடி நான் பேசுவேன். Fruits and vegetables with an innovative technology called vacuum cooking. It's a simple method where you cook your food under vacuum at 80 degrees. For example, you now want to cook 200 degrees, you want to cook 80 degrees. So this is about 80 degrees. So automatically almost all of your factories are dealing with episode, very less oil and fat consumption. And third one is that you no need to add any preservatives into it. So all our products are completely preservative-free, gluten.
மனதில் ஒரு பெரிய கரகோஷ கொடுத்துடலாமா? இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாலும் சொல்லுவாங்க. நல்லா பழகுங்க. Main focus வந்து brand luxury and a part of system இருக்குது and main focus வந்து brand சாரி குர்தா எக்ஸ்போர்ட் மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கு போயிருக்கீங்களா? முதல்ல போயிருந்த ஆனால் முதல் ஃபோக்கஸ் வந்து டெலிவரி வருது அம்சமாக வந்துட்டு இந்த சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ கடைசிக்கு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பொறுத்து வடிவாக அழகாக முடிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் குழம்பு hopefully next year மேலும் உங்களோட பிஸ்னஸ்க்காக ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Baby,
Last year I had Melodrafty, but today only offer free very fast. Medical first time for okay, super. Super. Remember TH Hannah. I'm having TH Hannah. When I'm function, I can now put the outside, the word star, the other countries can go. Then I'll Instagram on the contact here on other events or against the company. Same okay, so இப்போ எவ்வளவு வருஷமா நீங்க என்ன ஆர்டிஸ்டா இருக்கீங்க? கிட்டத்தட்ட 4 வருஷமா. முதல்ல 7-8 வருஷமா நான் இங்க சொல்லுவேன். சரி. விவாஹத்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? செகண்ட் வருஷம் வந்தீங்கல. அந்த வருஷம். சரி. செகண்ட் டைம் வந்து நீங்க கூட ட்ராவல் பண்ணி எப்படி பண்ணீங்க? பார்க்காம புடிச்சவங்க இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வந்து அடுத்து வர மாட்டேங்கிறீங்க. இல்ல அவங்க கிட்ட சொல்லல. ஒரு வருஷம் கல்யாணம் கட்டி இந்த வருஷம் திருப்பி கல்யாணம் கட்டி பார்க்கணும்னாலே இவங்க மட்டும் அது வேற விஷயம் பண்ண போறீங்க und jetzt werde ich 3 Teile davon los. Da kann man selbst dekorierte Spiegel, selbst dekorierte Teller und Tischlampe erhalten. Und zusätzlich bekommt jeder auch nochmal, beziehungsweise die Gewinner auch nochmal 2 selbstgemachte Dinner von mir. Und selber von mir angemischt, 100% vegan und ja. Das ist jetzt der 3. Platz, das heißt, ihr bekommt, also die Person bekommt einen Tischstapel von mir und 2 Hände. Amma Kingsley, அவ்வளோதான் புரியல இது ஹிந்தியில் இருக்காரு பட் அமர் ஜே கிங்ஸ்லி எப்படிங்களா? Das ist der erste Preis und hier bekommt ihr die Siegel bzw. Buch und 2 Hände. தாரா கிரு கூட ஜாயின் பண்ணிட்டு ஸோ கெரேஜ் மேல் வினர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்திற்கு நன்றி. புஷி தேவிக்கும் நன்றி. நீங்கள் வந்த எல்லாருக்கும் நன்றி. 10 மணிக்கு இங்கே ஸ்டாண்டில் எல்லாரும் இருப்பாங்க. 2 மணிக்கு ஷோ, 7 மணி மட்டும் நாளைக்கு நாங்கள் வெயிட் பண்ணோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பாய். See you tomorrow. இன்றைக்கு விவாகா இதோட இண்டியான் ஷோ முடிஞ்சது. நீ நாளைக்கு இது தொடரும். இப்போ உங்களுக்கு இந்த வந்து இப்போ எல்லா விண்டோஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கணும். யாரெல்லாம் கல்யாணம் கட்ட இந்த வருஷம் தயாராக இருக்கீங்க, அடுத்த வருஷத்துக்கும் தயாராக இருக்கிறீங்க, எல்லோரும் வந்து இதில் பார்த்து இதை ஆர்டர் பண்ணலாம். எல்லோரும் உங்களுக்கு வந்து கண்ணால் பார்த்து அவையோட கதைச்சி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த விவாகா மூலம். யாரெல்லாம் கல்யாணம் கட்ட காத்திருக்கிறீங்க, இல்லாட்டி கல்யாணம் கட்ட டேட் வச்சுக்கிறீங்கோ, எல்லோரும் வந்து இந்த விவாகாவில் கலந்து கொண்டு இன்னும் அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் இந்த மாதம் நடைபெறும். நீங்கள் வந்து விவாகாவை என்ஜாய் பண்ணலாம். இந்த விவாகாவுக்கு எனக்கும் ஒரு பாட்டாக தந்ததுக்கு இந்த விவாகாவுக்கும் நன்றி. என்ன இதில் ஒரு இதை செய்த விவாகா டீமுக்கும் என் நன்றிகளை கூறுறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்ப்போம்.
you.